ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். விளையாட்டு அப்படிங்கிறது பொதுவாக உடம்புக்கு ஆரோக்கியம் தரும், மனசுக்கு மகிழ்ச்சி தரும், டென்ஷனை குறைக்கும், ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் நம்ம ஸ்கவுட்டுக்கு கைடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேமை வந்து நம்ம ஸ்கவுட்டு எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அப்படின்னு சொன்னால் அந்த சத்தம், மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு கோஆப்ரேஷன், டீம் ஸ்பிரிட்டு இதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் விளையாட்டில் இருக்கும். இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன விளையாட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதை டீமாக சொல்ல போகிறோமா, இல்லை பெட்ரோலைஸ் சொல்ல போகிறோமா, இல்லை குரூப்பாக சொல்லித்தர போகிறோமா, அதோடைய பொசிஷன் எப்படி நிற்க வைக்கணும், வட்டமாக நிற்க வைக்க போகிறோமா, இல்லை தனித்தனியாக நிற்க வைக்கணுமா, ஆப்போசிட் நிற்க வைக்கணுமா, அது போன்ற விஷயங்களை நம்ம முதல்ல கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு தடவை என்ன செய்யணும்னு சொன்னால் கேமை பற்றி முழுசாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடணும். அப்புறம் தான் நம்ம கேமை கொடுக்கணும். கேம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வரக்கூடாது, சந்தேகமாக வரக்கூடாது, பசங்களை பேச விடக்கூடாது. கேமுங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும், ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ கேம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேமில் நம்ம என்னென்ன டூல்ஸு, மெட்டீரியல் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கேமே நடத்தணும். இதெல்லாம் கேம் கொடுக்கும்போது நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த கேம் என்ன அப்படின்னு சொன்னால் இது பேர் மல்டி மேஜிக் ரிலே அப்படின்னு பேர். மல்டி மேஜிக் ரிலே அப்படின்னு பேர். ரொம்ப சூப்பராக ஒரு விளையாட்டு. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 4 பேட்ரோல் 4 டீமாக பிரிச்சுருக்கோம். 4 டீமாக பிரிச்சுட்டு முதல்ல இருக்கிற 1 by 1 நம்ம பின்னாடி பிள்ளைங்களை நிற்க வச்சிடுறோம். முதல்ல இருக்கக்கூடிய பையன் என்ன செய்யணும், ஓடி வந்து கீழே என்ன செய்யணும், அப்படியே முட்டி போட்டு கீழே படுத்துப்பான். 2வது பையன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த பையனை தாண்டி வந்து அவனுக்கு முன்னாடி ஒத்த காலை வச்சுட்டு கையை தூக்கி இது பண்ணியிருப்பான். 3வது பையன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் முட்டி போட்டு பிடிச்சிருக்கான் இல்லைங்களா, அவனை தாண்டிட்டு அந்த நிற்கிறான், ஒத்த காலை நிற்கிறா பாருங்க, அவனை ஒரு சுற்றி வந்துட்டு அப்புறம் அவன் பையன் என்ன செய்வான்னா குறுக்கு இப்படி என்ன செய்யணும், படுத்துக்கணும், இதில் உள்ள நுழைஞ்சி போகிற மாதிரி கேப் ஒன்று வச்சுப்பாங்க. சரி, 3 பேர் முடிஞ்சது. 4வது பையன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் முட்டி போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை தாண்டுவான். 2வது ஒரு பையன் இருக்கான் இல்லையா, ஒத்த காலில் நிற்கிறானே, அவனை ஒரு சுற்றுவான். அப்புறம் 3வது ஒரு பையன் குறுக்க படுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் சந்தில் நுழைஞ்சி வெளியில் வந்து திரும்பவும் அவன் என்ன செய்வான், முட்டிக்கால் மாதிரி போட்டு படுத்துப்பான். இது மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம பண்ண இந்த கேம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ இது ஒரு ரவுண்டு. இப்போ பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகள்லாம் இந்த 3 பேர் கீழே படுத்துக்கிட்டு இருக்கிறவன், அடுத்த நிற்கிறவன், குறுக்க இருக்கிறவன், இதே மாதிரி டீம் என்ன செய்யும் 1 by 1 மாறி வந்துகிட்டே இருக்கும். கடைசியே யார் கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அந்த பேட்ரோல் தான், அந்த டீம் தான் வின் பண்ண டீம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷனை கொண்டு வரணும். எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமை கூப்பிட்டு வச்சு நாம் அவங்களுக்கு கிளாப் கொடுத்து பாராட்டணும். யார் யாரெல்லாம் நம்ம வந்து டீமில் வின் பண்ணலோ அவங்களாம் கிளாப் பண்ணோம். டீமில் வின் பண்ணவங்க என்ன சொன்னால் ஸ்கவுட் சல்யூட் பண்ணுவாங்க. இதுதான் கேம். இந்த கேம் மல்டி மேஜிக் ரிலே அப்படிங்கிற கேமு. நீங்களே இந்த கேமை பாருங்கள், எவ்வளோ சுறுசுறுப்பாக பிள்ளைங்க ஆர்வமாக கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தாங்க. அதை நாம் என்ன செய்யணும், நிறைய கேம்ஸை கற்றுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கவுட் குரூப்பில் கைடு கம்பெனியில் பிள்ளைகளை அட்ராக்டிவாக வச்சுக்கலாம், நிறைய பிள்ளைங்க நம்ம சேர்க்கலாம். அதுதான் வந்து கேம்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற விஷயம். சரிங்க, வாங்க கேமுக்குள்ளே போகலாம். டேய் அந்த பிரியாணி இல்ல ஏய் நீ வந்து மவுண்டன் இருக்கு போ தாண்டி போ குத்துனா வர வா செட் போ
டேய் வா பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ துருதுருன்னு பிள்ளைங்க அழகாக ரொம்ப ஒரு டீம் ஸ்பிரிட்டோட விளாட்றாங்க பாருங்கள். இது மாதிரி நாம் வந்து ஸ்கவுட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை கூட கவரக்கூடிய வழி இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறது தான் ரொம்ப இருக்கும். நன்றி, வணக்கம்.